இன்னும் 5 வருஷம் கழிச்சு மனிதர்கள் வேலையே இல்லாம திண்டாட போறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான் இங்க ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. எதனால இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப விரைவாவே வளர்ந்துருச்சு. எங்க பார்த்தாலும் ஏஐ தொழில்நுட்பம் தான். இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இல்லாம மக்களால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு வேலை ஈஸியா முடியுது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பத்தை நாடி போயிட்டாங்க. இதுதான் விரைவில் ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணினி ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோமன் யாம்போல்ஸ்கி அப்படிங்கிற ஒரு கணினி ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இவர் எங்க இருக்காரு அப்படின்னா லூஸ்வில்லே அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய கணினி ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்காரு. இவரு இதுக்கு முன்னாடி அதாவது 2011 இருந்தே இவரு தொழில்நுட்பம் பத்திய நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. எந்த ஒரு விஷயத்த மக்கள் அதிகமா நாடி போறாங்களோ கண்டிப்பா அதனால மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் 2011 இருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. அதுவும் முக்கியமா கணினி தொழில்நுட்பத்தை பத்தி இவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இப்பவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பத்தால மக்கள் இன்னும் 5 வருடங்கள் கழிச்சு ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாவாங்க. சொல்ல போனோம் அப்படின்னா 99% மக்கள் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சில நிகழ்ச்சியில அவர் பங்கேற்றிருக்காரு. அப்பதான் சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம் ரொம்பவே விரைவா வளர்ந்துட்டு இருக்கு, அதனோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டப்பதான் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2027க்குள்ள கண்டிப்பா ஏஐ தொழில்நுட்பம் ரொம்பவே அதிகமான வளர்ச்சி கண்டிப்பா அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு இன்ஜினியரிங், கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு கணினி துறை சார்ந்த எந்தெந்த வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கோ கண்டிப்பா அந்தந்த வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரொம்பவே பாதிப்புக்கு ஆளாவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலை ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கொஞ்ச நேரத்துல செஞ்சு முடிச்சிரும். அப்போ மத்த எல்லாருமே என்ன விரும்புவாங்க அப்படின்னா 10 பேர் செய்யக்கூடிய வேலை ஒரே ஒரு தொழில்நுட்பம் செய்யுது அப்படின்னா கண்டிப்பா மக்களை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒரே ஒரு மிஷின் ஒரு $10 கொடுத்து வாங்கினா போதுமே, அது மட்டும் இல்லாம அதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையவே கிடையாது. ஆனா மக்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதனால 2027க்குள்ள ஏஐ தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து எல்லாருமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நாடி போயிருவாங்க. அப்ப 99% மக்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து தவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராசிரியர் சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய சர்ச்சையாவும் மாறி இருக்கு. அப்போ மக்கள் இப்பவே நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம தான் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் 2 வருஷத்துல 99% வேலை வாய்ப்பு இழந்து தவிப்பாங்க அப்படின்னு இவர் பதிலளிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளாவே மாறி இருக்கு. அப்ப நீங்க எதிர்காலத்துல இந்த வேலை வாய்ப்பு பறிப்போம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து வருது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை பத்தியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.